ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட இந்த 3 டேஸ் கிளாஸோடைய வீடியோஸ் ஷேர் பண்ணுறதுக்கு நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணுறேன். ரொம்ப சாரி. கொஞ்சம் பர்சனலாகவும் ஆர்டர்ஸ்லேயும் பிஸியாக இருந்ததுனால ஒழுங்காக ஷேர் பண்ண முடியல. சீக்கிரமே நான் முடிச்சிடுறேன் இந்த 3 டேஸ் வீடியோவை. நம்மளோட டே 2 கிளாஸ்க்கு கலெக்டர் சார் வந்திருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பேக்கிங் ஸ்கில்லை பார்த்துட்டு என்ன ஆஃபர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 ஓடிஜி வாங்கி தரதா சார் வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்கங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். உங்கள் ஃப்ரீ டைமில் கேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 4 ஓடிஜி காலேஜுக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கலெக்டர் சார் ரியலி கிரேட்டுங்க. அந்த மொமெண்ட்லாம் சார் அனௌன்ஸ் பண்ணுறப்ப அப்படியே கூஸ்பம் மொமெண்ட்ஸாகவே இருந்துச்சு. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சார் கிளம்பிட்டாங்க. தென் லாவா கேக் மட்டும் பேலன்ஸ் இருந்ததை நான் முடிச்சுட்டு கிளாஸை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படியே கிளம்பிட முடியாது. நம்ம யூஸ் பண்ண அத்தனை திங்ஸையுமே வாஷ் பண்ணி ப்ராப்பராக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி காய வச்சுட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக கவர் பண்ணிட்டு தான் போகணும். ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிடுவாங்க. நானும் இன்னொரு மேமும் ஒரு 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் லாஸ்ட்டாக இருந்து முடிச்சுட்டு போவோம். அன்றைய நாள் நான் பைக்கில் தான் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? செகண்ட் டே. ஸோ வீட்டுக்கு வரத்துக்கு 8:30 ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலையும் இருந்ததுனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவ்வளோ இருட்டி போய் தான் வந்தேன். செம்ம டயர்டுங்க எனக்கு. ரொம்ப கால்லாம் வலி வந்துடுச்சு. செகண்ட் டே வேறு கலெக்டர் சார் வந்தப்போ ஃபுல்லாக நின்றுட்டே வேறு இருந்தோம். ஃபுல்லாக ஒர்க்கு கரெக்டாக இருந்துச்சு. தேர்ட் டே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.